சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஸ்டாலினை எதிர்த்தாரா துரைமுருகன்? பரபரப்பு தகவல் அப்படின்னே சொல்லலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ம துரைமுருகன் எப்படி ஸ்டாலினை எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். உண்மையில் எதிர்க்கிறாரே, என்ன செய்வது நண்பர்களே? குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்புல இருக்கிறாராம். கடுப்பு மைண்ட் செட்டிலே தொடர்ந்து துரைமுருகன் இருக்கிறாராம். நான் ஏற்கனவே கடந்த காணொலிகளிலே சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா எனக்கு சீட்டு இல்லை, ஆனா நேற்று இன்று சின்ன பையனுக்கு சீட்டு கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் சீரியஸாக பேச ரொம்பவே கடுப்பானாராம் நம்முடைய அண்ணன் தூமு அவர்கள். ஓகேங்களா? தூமு அவர்களுடைய இந்த செயல்பாட்டை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் திமுகவிலிருந்து விலகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடாது. அதனாலதான் இருக்கிற வரைக்கும் ஆளுங்கட்சி, இல்லாத வரைக்கும் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பணத்தை சுரண்ட முடியுமோ, எவ்வளவு பணத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை எடுத்து விட்டு இங்கிருந்து ஓடுவதே நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாம் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது எந்த தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரைமுருகனுக்கும் உதயநிதிக்கும் ஒரு கடுமையான மோதல் போக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகுது. அந்த தகவல்கள்ல உண்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டாலின் பிளஸ் துரைமுருகன், துரைமுருகன் பிளஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே, உணரவும் முடிகிறது. ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு துரைமுருகன் தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நண்பர்களே, ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாலினை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு துரைமுருகன் தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா என்பது எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா துரைமுருகன் அப்படின்ற நபர் இப்பேற்பட்ட ஒரு நபராக மாறப்போகிறார். டோட்டலா எதிர்ப்பு மைண்ட் செட்டில் இருக்கிறாரான்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கண்டினியூஸாக புதிய புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அவங்களும் மற்ற அறிவிப்புகளை, விஷயங்களை என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த காணொளிகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.